நம்ம வீப்ளே மூவி டைமில் ஒவ்வொரு வாரமும் ஒரு படத்தை பற்றி பேசுவோம். அப்படி இந்த 2D என்டர்டைன்மெண்ட்ஸோட தயாரிப்பில் வெளிவந்த படம் தான் மையழகன். இது டைரக்டர் பிரேம்குமார், அதாவது 96 படத்தில் எல்லாத்தையுமே ரொம்ப மகிழ்விச்சவருங்க. அப்படி இந்த படமும் வேறு லெவலில் இருக்குன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படி தான் இருக்குது படமும். 96க்கு அப்புறம் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மையழகன். மையழகன் படத்தில் கார்த்திக் அண்ட் அரவிசாமி இவங்களுடைய சிறப்பான நடிப்பில் பட்டைய கிளப்பி இருக்குது இந்த படம்னே சொல்லலாம். அப்படி ஒரு பாசமலையை புரிஞ்சிருக்காங்க. அப்படி என்ன தான் இந்த படத்தில் பாசமலை இருக்குது அப்படின்றத படத்தை போய் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத வச்சு நீங்கள் படத்தை பார்த்துக்கலாம். இதில் அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு சொத்து பிரச்சனை காரணமாக கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போகிறாங்க. இந்த நகரத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, அந்த கிராமத்தில் நடந்த பிரச்சனைகள் அவருக்கு என்ன, அப்போ 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அந்த ஊருக்கு வர்றாரு, எதுக்காக வர்றாரு அப்படின்றதான் இங்கே கதையை ஆரம்பிக்குது. அப்படி இது ஃபுல்லாகவே தஞ்சாவூர்லேயும் சென்னையிலையும் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம், இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய இன்னல்கள் என்ன அப்படின்றத மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. சிறப்பாகவும் இருக்குது. ஆனால் 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வர்றாரு அந்த கிராமத்துக்கு. எதுக்காக வர்றாரு அப்படின்றது தான். அவர் தங்கையோட திருமணத்துக்காக வர்றாரு. இதில் அருள்மொழின்ற கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவே கைப்பற்றி வச்சிருக்காரு அரவிந்த் சாமி அவர்கள். இதில் அத்தான் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டராக கார்த்தி வர்றாருங்க. இந்த 2 பேருடைய சம காம்பினேஷன் இது மாதிரி வேறு எந்த காம்பினேஷன் அமைஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு தன்னுடைய குழந்தை நடிப்பில். இன்னும் சில கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்க. இளவரசு, ராஜ்கிரண், இவங்க எப்போவுமே நடிப்புக்கு அவங்களுடைய வட்டத்தை சரியாக பயன்படுத்துவாங்க. இப்படி போட்டி போட்டு ஒவ்வொருத்தரும் நடித்ததில் தாங்க இந்த படத்துடைய வெற்றியே இருக்குது. அதோட இயக்குனர் பிரேம் அவர்களும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனித்துவமாக என்னென்ன பண்ணணும், என்ன டயலாக் எப்படி பேசணுன்ற அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. இருந்தாலும் சில கதைகளை நம்ம மையப்படுத்தி பார்க்கும்போது இப்போ மெய்யழகன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டிருக்கு. அப்படி ஒரு படத்தை கொடுத்ததில் 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ரொம்பவே பெருமைப்படுறதா சொல்கிறாங்க. இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா, இவருடைய இசையில் தாங்க இவ்வளோ விஷயம் வாழ்ந்திருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் செகண்ட் ஹாஃப்லையும் நடந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த முதல் பகுதியில் இவ்வளவு நடந்துட்டு இருந்தாலும் இந்த கார்த்தியோட காம்போ தாங்க இதில் வித்தியாசமே. அப்படி அத்தான் சொல்கிறதுல இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் என்ன, எப்படியெல்லாம் கதையை நகர்த்துறாங்க அப்படின்றது தான். ஸோ உண்மையான அந்த தஞ்சாவூருடைய நீலமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் அங்கே என்ன ஸ்லாங் இருக்கும், அங்கே என்ன மாதிரி பேசுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்த்தியும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதில் முதல் பகுதியில் விறுவிறுப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் 2ஆம் பகுதியில் அடித்து தூக்கியிருக்காங்க நடிப்பில். அரவிந்த் சாமி அவர்களும் கார்த்தி அவர்களுமே இந்த இதில் அடிக்கடி பயணம் பண்ணுறாங்க. இந்த பயணத்துடைய தொடக்கம் தான் எங்கெல்லாம் ஆரம்பிக்குது, இந்த உறவுமுறை எப்படியெல்லாம் ஒரு பாலமாக இருந்ததுக்கான கதையே முடிக்குது. இப்படி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் 20 ஆண்டுகளுக்கு பின்னாடியும் தன்னுடைய தங்கையோட திருமணத்துக்காக அந்த ஊருக்கு வர்றது தான் இங்கே சிறப்பு. அப்படி வரும்போது அங்கே யாரெல்லாம் அவருக்காக உதவி பண்ணுறாங்க, கார்த்தி இவருக்கு எப்படி உதவி பண்ண போகிறாரு, இங்கே இருக்க ராஜ்கிரண், இளவரசு இவங்களுக்கு எப்படியெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக அமைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் கதையோட நகர்வு. அப்படி சென்னைக்கு செல்ல இருந்த கடைசி பேருந்த மிஸ் பண்ணதுனால தான் இப்படி ஒரு ரிலேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் படத்தில் தோணுது. கதை முழுக்க அரவிந்த் சாமியின் வாழ்க்கையை பயணிக்கிற கதையாக தான் இருக்குது. எமோஷனல் நடிப்பு, தயக்கம், பாசம், குற்ற உணர்ச்சி இது எல்லாமே கலந்த ஒரு படம் தாங்க இந்த மையழகன். உண்மையிலே மையழகன் ஒரு கிராமத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள்லேயே ஒரு சிறப்பான ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு படமாக பார்க்கப்படுது. அப்படி நம்ம வீப்ளே மூவி டைமில் இப்போது நீங்கள் உங்களுடைய அருகாமையில் உள்ள தேட்டரில் நீங்கள் போய் பார்க்கலாம். வீப்ளே மூவி டைமுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.